மதுரையில் நடைபெற்ற சிவாஜியின் திருவிளையாடல் திரைப்பட வைர விழாவில் அவரது ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சாவித்ரி நடித்த திருவிளையாடல் திரைப்படம் கடந்த 1965ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. நக்கீராக வரும் ஏ.பி. நாகராஜன், தர்மியாக வரும் நாகேஷுடன் சிவாஜி பேசிய வசனங்கள் இன்றும் மறக்க முடியாதவை. இப்படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையில் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் காலத்தால் அழியாதவைகளாக உள்ளன. தேசிய விருது பெற்ற திருவிளையாடல் படத்தின் வைர விழா கொண்டாட்டம் மதுரையில் நடைபெற்றது. சிவாஜி ரசிகர்களால் நிரம்பி வழிந்த அரங்கில் சினிமா தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சிறப்பு விருந்தினர்களாக இருந்தனர். அரங்கிற்கு வெளியே சிவாஜி உருவப்படத்திற்கு தீபாரதனை காட்டிய ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போ உள்ள நடிகர்கள் யாரையுமே அவ்வளவா தெரியாது. சிவாஜி கணேசன் நடித்தாவே அவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த படங்களை பார்க்கும் பொழுது, அவர் ஆளுகும் பொழுது, படிக்காதவன், வாணிஸ்ரீயோட நடிக்கிற படம், எத்தனையோ படங்கள் எல்லாமே சிவாஜி நடித்த படம் மட்டும்தான் எங்கள் குடும்பத்துக்கே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவாஜಿಯೇ. ನಾನು ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿನಿ. ನಾನು ಪಕ್ಕಾ ಶಿವಾಜಿ ಗಣೇಶನ್ ಫ್ಯಾನ್ಸ್. ನಾನು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿದ್ದರೂ ಪಕ್ಕಾ ಶಿವಾಜಿ ಗಣೇಶನ್ ಅಭಿಮಾನಿ. ಇವತ್ತು 65 ವರ್ಷದ್ದು ನಮ್ಮ ತಿರುವಿಳಾಡ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡ್ತಾರೆ. 65 ரிலீஸ் ஆன படங்களிலே இதுதான் முதன்மையான படம். அன்று நாங்கள் இளைஞர்கள், இன்றைக்கு 60 வருடம் ஆகிறது. அதே இளைஞர் இன்று இளைஞராக தான் இருக்கின்றோம். இந்த இளைஞர் கூட்டம் சிவாஜிக்கு மட்டும்தான், வேற எவருக்கும் கிடையாது. 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஈஸ்ட்மன் கலரில் வந்த திருவிளையாடல் படம் மாபெரும் பக்தி காவியமாக இன்று வரையிலும் சினிமா ரசிகர்களால் பாராட்டப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.